நானும் சுவையான சமையலுங்கிற என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீதமான சாதத்தை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் சாதமும், வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, மிளகாத்தூள், உப்பு இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். இப்போ முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் விருப்பப்பட்டால் வதக்கலாம், இல்லை நம்ம சும்மா போடுறதுனாலும் போடலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் லேசாக வதக்கிட்டு போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் வதக்காமலும் டேரெக்டாக அந்த சாதத்துலேயே நீங்கள் எல்லா பொருளையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். அதில் நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோதான். சாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரட் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 பகுதி கேரட் தான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது லேசாக வதக்கினா போதும். அந்த வெங்காயம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வதக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உங்கள் தேவையான அளவுக்கு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான், அதில் எவ்வளோ காரம், உப்பு இதெல்லாம். இதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம சாதத்தில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ சாதத்தில் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சாதத்தை. ஆனால் போட்டு மிக்சியில் போட்டுலாம் அடிக்கக்கூடாது. நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம் சாதத்தை. சாதத்தை நல்லா கையால் பிசைஞ்சிக்கிட்டு அதில் இப்போ நம்ம உப்பெல்லாம் தேவையான அளவு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் சாதம் நல்லா டைட்டாக இருக்கணும், உங்களுக்கு நல்லா கெட்டியமாக இருக்கணும். சாதம் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அது எண்ணெய் கொத்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் சாதத்தை அப்படியே நல்லா டைட்டாக இருக்கனால போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சோண்டு ரவை கூட அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஷேப் பிடிச்சிக்கலாம். எந்த ஷேப் உங்களுக்கு வட்டமாக வேணுமா, வடை மாதிரி வேணுமோ, எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம். நான் கபாப் ஸ்டைலில் இப்போ பிடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த சாதத்தை இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச அத்தனை உருண்டையிலையும் நல்லா பிரட்டி நம்ம நல்லா ஷேப்பும் இப்போ பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக அழகாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் எத்தனை போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்பவும் லோவாக வச்சிடாதீங்க, ஏன்னா உள்ளர எல்லாமே வெந்த பொருட்கள் தான். அதனால் ரொம்பவும் லோவாக வச்சுக்காதீங்க, ரொம்ப ஹைலேயும் வச்சிடாதீங்க. அப்போ சுத்தமாகவே அந்த மேலே உள்ளர உள்ளதெல்லாம் அந்த சூடு ஏறாமலே போயிடும். அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகள்லாம் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே இது அந்த கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆனவொடனே நம்ம எடுத்துக்கலாம். இதோட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வீணாக போயிடுச்சா நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஈவினிங் மத்தியானம் சாதம் மீதமானுச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தில் செஞ்சதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வதக்கி போட்டுருக்கேன். நான் வதக்காமல் பச்சையாகவே அப்படியே போட்டு வெங்காயம்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சும்மா அப்படியே போட்டு செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.